இந்த தேர்தலில் இதுக்கு முன்னால் இருந்த தேர்தல்களில், அதுவும் ஈரோடு இடைத்தேர்தலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு போர்க்களமாகவே அது இருந்துச்சு. சீமான் அவர்கள் வந்து ஈழத்துக்கு போனாரா, அந்த புலிகளின் தலைமையை சந்திச்சாரா அப்படிங்கிறது தொடர்பாக அவர் போகவே இல்லை, அவர் பார்க்கவே இல்லை, அதெல்லாம் ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லி ஒரு டீம், இல்லை அவர் போனார் பார்த்தாரு பேசினாருன்னு சொல்லி இன்னொரு டீம், நாங்கள் தான் அந்த இயக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய ஊடகங்களில் குறிப்பாக ராவணன் மீடியாலெலாம் பேசின அந்த காணொலிகள்லாம் வந்து அதை சுற்றியே ஒரு பெரிய வாரே நடந்துச்சு. அவர் முழுக்க போய் சொல்கிறாருன்னு சொல்லி திமுக ஊடகங்களும், இல்லை அவர் உண்மையை தான் சொல்கிறாருன்னு சொல்லி அவங்களும் பேசி அது ஒரு பெரிய வாராவே நடந்து ஒரு பெரிய போர்க்களமாக நடந்துச்சு திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சி கிடையாது. இதுக்கு முந்தைய தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சியோட முழு ஃபோக்கஸும் காங்கிரஸ் மேலேயும் திமுக மேலேயும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த முறை ஒரு பேருக்கு நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது, இருந்தால் இந்த நம்ம மீது ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து திமுக கூட டீல் போய் பணம் வாங்கிட்டு தமிழக கட்சிகளை அதை விமர்சிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது உண்மையாயிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே பேசுகிறாங்களே தவிர, ஆனால் முழுக்க வந்து இந்த திமுக மீது எந்த வலுவான தாக்குதலையும் இந்த தேர்தலில் இந்த பிரச்சாரத்தில் நாம் தமிழர் கட்சி வைக்கல. அந்த முழு தாக்குதலும் எங்கே திரும்பிச்சு அப்படின்னா தமிழக கட்சிகளை